السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتون إلا وأنتم مسلمون. ஏக இறைவனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றியவனாகும் புகழ்ந்தவனாகும் எனது ஜும்மாவுரை கீழ் வருகிறது. வல்ல நாயனின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் மீதும் இந்த ஜும்மா என்கின்ற இந்த இறை வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இங்கு வந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனுடைய வற்றாத பெருங்கருணை என்றென்றும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையின் கீழ் வருகிறேன். அன்பிற்குரியவர்களே, நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த ஓரிரை கொள்கையை வல்ல இறைவன் நமக்கு வழங்கி இருக்கிறார். இந்த நிலையில் இந்த இஸ்லாமிய மார்க்கம் பல்வேறு வகையான மார்க்க உபதேசங்களை திருமறை குர்ஆன் வாயிலாகவும் நபிமொழி வாயிலாகவும் நமக்கு அறிவுறுத்தி கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் இன்றைய சூழ்நிலையில் மனிதன் போகக்கூடிய இந்த வேகமான இந்த உலகில் மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், ஒரு குறுகிய வட்டத்திற்குள் நின்று ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை, ஒரு மனிதனுடைய பொருளாதார தேடலை, ஒரு மனிதனுடைய இன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்து அப்படி போராமைப்படக்கூடிய, அதையெல்லாம் பார்த்து பூரித்து போய் இவனுக்கெல்லாம் இப்படி கிடைக்குது நமக்கு ஏன் கிடைக்கல என்கின்ற ஒரு மனநிலைக்கு ஒவ்வொருவரும் தள்ளக்கூடிய ஒரு நிலையை பார்க்கிறோம். இதற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு அழகிய தீர்வை தருகிறது. எப்படி என்று சொன்னால், நாம் எண்ணக்கூடிய அந்த எண்ணம் இருக்கிறதா இல்லையா, அந்த எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்கணும். எண்ணங்களை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் அமையும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். நம்மளுடைய எண்ணம் இருக்குதா இல்லையா, நாம் எதை நினைக்கிறோமோ, நல்லது நினைத்தால் அது நல்லதுதான் நடக்கும். அதை போன்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எப்படி எண்றீங்களோ அது இப்பொழுதுதான் அமையும் என்று சொல்கிறார்கள் அந்த செயலை. அப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு லாஜிக்கான ஒரு விஷயம். நாம் இன்றைக்கு உலகில் ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம். ஒவ்வொருடைய ஒரு மனிதனுடைய தோற்றம், அவருடைய அந்த செயல், அவருடைய விஷயம், இப்படி ஒவ்வொன்றையும் அடுத்தவர்களை பார்க்கிறோமா இல்லையா? இதுல பல நபர்களுக்கு குடும்ப ரீதியான பிரச்சனைகள் வரும், உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும், தோற்ற ரீதியான பிரச்சனைகள் வரும். எப்படின்னு சொன்னா, இவர் எப்படி கட்டுடலோடு இருக்கிறாரு, இவர் எப்படி இப்படி இருக்கிறாரு, இவர் எப்படி அப்படி இருக்கிறாரு, இவர் எப்படி அழகா இருக்கிறாரு, இவர் எப்படி வெள்ளையா இருக்கிறாரு, எனையோட இப்படி எல்லாம் நாம நினைப்போம். அதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு லாஜிக்கை கற்றுத் தருகிறார்கள். உலகத்தில் இந்த மாதிரி நிறைய இருக்கும். கலர்ல, பேச்சுல, நடவடிக்கையில, அது சுறுசுறுப்பா இருக்கக்கூடியதுல, இப்படி எத்தனையோ வகையான விஷயங்களில், சொத்து சுகங்களில், வாகனங்களில், இப்படி மனைவி அமைதல் என்று சொல்லி ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கும். அதுல மேலோக்கியமும் இருப்பார்கள், கீழ்நிலையில் உள்ளவரும் இருப்பார்கள். அதற்குத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் உங்களை விட மேலான ஒருவரை கண்டால் உடனே கீழே இருக்கக்கூடிய நபரை பாருங்க என்று சொல்றாங்க. இது எதுக்காக இந்த லாஜிக்கு? மேல இருக்கக்கூடியவனே பாக்குறோம்,
அப்ப எனக்கு இப்படி இருக்காதா, எனக்கு அப்படி இருக்காதா என்கின்ற ஒரு மனநிலையில் நாம விரக்தி அடைஞ்சிருவோம். இது வெவ்வேறு நிலைகளுக்கு வழிவகுக்கும் என்பதற்காகத்தான் ரசூல் என்ன சொல்றாங்க, உன்னோட கீழே உள்ள நிலையில உள்ள உன்னோட பாடு. அப்ப எப்படி, அப்ப அல்லாஹ் நம்மை நல்லா தான் வச்சிருக்கிறான், தோற்றத்துல நல்லா தான் இருக்கிறோம், இன்னும் வேற விஷயங்கள்ல நல்லா தான் இருக்கிறோம், பொருளாதார விஷயத்துல நம்மை விட கீழ்த்தங்கியவனை பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம மேல் உயர்ந்தவனையே பாக்குறோம். என்னப்பா இவன் பல ஓடி வச்சிருக்கிறான், இவன் அப்படி இருக்கிறான், இவன் இப்படி இருக்கிறான், அந்த மாதிரி என்று பல ஊசலாட்டங்கள் நம்மளுடைய மனதில் வருதா இல்லையா? அப்ப கீழே பார்த்தா ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் சம்பாதிக்கணும், இந்த 100 ரூபாய் வச்சுதான் வாழ்க்கையை ஓடணும் என்கின்ற ஒருவனை பார்த்தா நம்மளுடைய நிலை எப்படி இருக்கும்? அப்ப பரவாயில்லையே, அல்லாஹ் நம்மளுடைய 1000 ரூபாய் நிலையில் வச்சிருக்கிறான், 2000 ரூபாய் நிலையில் வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் இப்படி நினைப்போமா இல்லையா? அதற்காகத்தான் சைக்காலஜியாவே ரசூல் என்ன சொல்றாங்க, உனக்கு கீழ் உள்ளவனுடைய நிலையை பாருங்க. இன்றைக்கு பல நபர்கள் இப்படித்தான் பாக்குறான். என்ன செய்யறான், சைக்கிள் உள்ளவன் என்ன செய்யறான், மிகப்பெரிய ஒரு 2 லட்சம் ரூபாய் வண்டி பாக்குறான், பைக் அந்த 2 லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறவன் என்ன நினைக்கிறான், 50 லட்சம் ரூபாய் வச்சிருக்கக்கூடிய காரை வச்சிருக்கிறவங்களை பாக்குறான். அந்த 50 லட்சம் ரூபாய் வச்சிருக்கக்கூடிய ஒரு காரை எதை பாக்குறான், 5 கோடி 10 கோடிக்கு கார் வச்சிருப்பான அவனை பாக்குறான். இப்படி எல்லாம் அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படி நீண்டு கொண்டே போகக்கூடியதை பார்க்கும். அதற்குத்தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சைக்காலஜியா அவன் இறைவன் எனக்கு என்ன கொடுத்தான், என்ன எந்த அளவுக்கு வச்சிருக்கிறான், இப்படி ஒரு சிந்தனை வந்துருமா இல்லையா? சைத்தான் நம்மளுடைய மனதில் ஊசலாட்டத்தை பரப்பிடுவானா இல்லையா? அதற்காகவே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு கீழ்நிலையில் உள்ள பார்வை பாருங்க. நீ என்ன நினைக்கிற, என்னுடைய ஷூ அழகா இருக்கணும், என்னுடைய செப்பல் அழகா, தவறு கிடையாது. அதே நேரத்தில் உன்னோட ஆடை அழகா, இது தவறு கிடையாது. ஆனால் இதையெல்லாம் நீ விரும்பி இருப்பீல, கடுமையா இப்படி வேணும் அப்படி வேணும் நினைப்பையா இல்லையா? ஆனா அது கொஞ்சம் காலமா உனக்கு நடக்காம இருக்குமா இல்லையா? அப்ப அந்த நேரத்தில் ஒரு விரக்தி வரும், என்னடா இது இந்த வாழ்க்கை இப்படி இருக்கிறோம், இது நாம் நினைச்ச மாதிரி நடக்கலையே, நாம் நினைச்ச மாதிரி ட்ரெஸ் கிடைக்கலையே, ஷூ கிடைக்கலையே, செப்பல் இப்படி எல்லாம் நினைப்போம். அப்ப நமக்கு கீழே உள்ள நிலையை நினைச்சு பார்த்தீங்கன்னா வெறுங்காலில் நடந்து போய் கொண்டிருப்பாரு. பல நபர்கள் பார்த்துருக்கிறோமா, செருப்பு இருந்தாலும் வெறுங்காலிலேயே பழக்கப்பட்டிருப்பாங்க, அது நமக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி சாதாரணமா வெறுங்கால நடப்பாங்க. இன்னும் பாருங்க, ஒரு சிலருக்கு காலை இல்லாம இருக்கும், அவங்களுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. இந்த கால் உள்ளவராவது என்றைக்காவது செருப்பு போட முடியும், காலை இல்லாதவன் நினைச்சு பாருங்க. அப்ப எப்படி வாழ்க்கையில் நம்ம செருப்பு நினைக்க முடியுமா? அப்ப அந்த அளவிற்கு நம்மளுடைய நிலைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அல்ல நம்ம அந்த அளவுக்கு ஒரு நடுநிலையாக நல்ல தரத்துலதான் அல்ல வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் நினைக்கணும். ஆனா நாம எப்படி நினைக்கிறோம், மேலுள்ளவர்களையே பார்த்து கொண்டு எனக்கு அப்படி இல்லையே இப்படி இல்லையே என்கின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் இதுக்குத்தான் சைக்காலஜியா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லி காட்டுகிறார்கள். மேலுள்ளவனை பார்க்காதே, உனக்கு கீழ்நிலையில் உள்ளவனை பார் என்று சொன்னார்கள். இதே போலதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல நிலைகளும் இருக்கிறது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா, எண்ணத்தை பொறுத்து தான் உங்களுடைய செயல்கள் அமைகிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் அதற்கு சரியான கூலி கிடைக்கும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அதில் ஒன்றுதான் இன்றைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், உலகத்துல தொழுகை, நோன்பு, இந்த ஜக்காத், இதுதான் நன்மை நன்மை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இதை விட நிறைய நன்மைகளை பெற்று தரக்கூடிய பல்வேறு வகையான எண்ணங்கள், சிந்தனைகள் இருக்குது. எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நல்லதா இருக்கணும், தூய்மையானதா இருக்கணும். ஆனால் திருமறை குர்ஆனை எடுத்து போய் எண்ணங்கள் நடிச்சு பாருங்க, என்ன வருது, அவருடைய மனதில் தீய எண்ணங்களை சைத்தான் போட்டான். பெரும்பாலான எண்ணங்கள் எப்படி இருக்கும், தீயதாவே தான் இருக்கும், கெட்டதாவே தான் இருக்கும், நல்லதாவே வராது. அப்ப என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல சொல்றாங்க, உங்களுடைய எண்ணங்களை பொறுத்து தான் செயல் அமையணும். நாம நல்லது நினைச்சா நல்லது நடக்கும், கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும். அதனால் நம்மளுடைய எண்ணங்கள் எப்பவுமே மேலோங்கினாக நல்லதாக இருக்கணும் என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி தர்றாங்க. அதே நேரத்தில் பாருங்க, செயல்கள் எண்ணங்களை கொண்டுதான் அமைகிறது. ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் எண்ணியதுதான் கிடைக்கிறது. யார் நாட்டை விட்டு வெளியேறணும், பயணம் போகணும், அது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் என்று நினைக்கிறார்களோ அவரது பயணம் அதற்காக அமைந்து விடுகிறது. நினைச்சு பாருங்க, ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க, நாம நினைக்கிறது, பேசுறது, நம்மளுடைய எண்ணம், இது எல்லாமே நம்ம எதை விரும்புறோமோ அதன் அடிப்படையில் நடக்கும். அல்லாஹ்வுக்காக தூதருக்காக நான் நடக்கிறேன், இந்த மாதிரி முறையா செய்யறேன் என்று விரும்பினால் அது நடக்கும். அது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அதுக்கு தான் அந்த விஷயத்தை சொல்றாங்க. எவருடைய பயணம் உலகத்தினுடைய லாபத்தை அடைவதற்காக இருக்கிறதோ, ஒரு பெண்ணு வேணும் அல்லது வெவ்வேறு விஷயங்கள், இப்படி காசு சம்பாதிக்கணும், பணம், அதற்காகவே அமைந்துவிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப என்ன, எண்ணங்கள் எப்பவுமே சரியா இருக்கணும் என்பதற்காக தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதற்கு தான் பல முறைகளில் பயான்களில் கேட்ட ஒரு சம்பவங்களை பார்க்கிறோம்.
நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருந்தால் நம்மளுடைய உலகத்திலேயே நமக்கு வெற்றி கிடைக்கும் என்று அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். என்ன ஹதீஸ் என்று சொன்னால், முன்னொரு காலத்தில் ஒரு 3 மனிதர்கள் பயணம் செஞ்சு போறாங்க. அப்படி பயணம் செஞ்சு போகக்கூடிய நேரத்தில் கடுமையான ஒரு மழை, எப்படின்னு சொன்னா ஒரு சாதாரண தூரல் அல்ல, அப்படி போயிட்டே இருக்கலாங்க. கடுமையான மழை. இந்த மழையில் பயணமே செய்ய முடியாது. ஏன்னா முன்னாடி இருக்கிறதே தெரியாது இல்லையா. பல நபர்கள் கார்ல பயணம் செய்வோம். கடுமையான மழை பொழிவு ஏற்பட்டா என்ன செய்வோம்? வண்டி நிறுத்திடுவோம். ஓட்டவே முடியாது. முன்னாடி என்ன வண்டி போகுது, என்ன வாகனம் போகுது, எதுவுமே தெரியாத அளவுக்கு மழை, கடுமையான மழை. அப்போ ஓரமா நிறுத்துவோமா இல்லையா? அதே போன்று கடுமையான மழை பொழிகிறது. 3 பேர் யோசிக்கிறாங்க, என்ன செய்யலாம், இந்த மழையிலிருந்து தப்பிக்கிறது. பார்த்தா பக்கத்துல ஒரு மலை தென்படுகிறது, அதுல ஒரு குகை இருக்கிறது. உடனே முடிவு செய்கிறார்கள், இந்த குகையில் நாம் சிறிது நேரம் இருப்போம், இந்த மழை விழுவரையில் இருப்போம் என்று உள்ள போறாங்க. திடீர்னு ஒரு மழை பெய்யக்கூடிய அந்த போர்ஸுக்கு நிலச்சரிவு வருமா இல்லையா, இந்த வயநாடை போன்று திடீர்னு ஒரு நிலச்சரிவு வந்து அந்த குகையினுடைய நுழைவாயில் எவ்வளவு பெருசா இருக்குதோ அதளவுக்கு ஒரு பெரிய ஒரு பாறை வந்து மூடிடுச்சு. 3 பேர் உள்ள இருக்கிறாங்க. நினைச்சு பாருங்க, அந்த பாறை டன் கணக்கில் இருக்கும். யாராவது நகர்த்த முடியுமா? யோசிக்கிறாங்க, என்ன செய்யறதுன்னே தெரியல. இப்போ இல்ல, 1400 வருடங்கள் முன்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தியை மக்களுக்கு சொல்றாங்க. இப்படி நடந்தது. 3 பேர் சென்று கொண்டிருந்தார்கள். மழை பெய்தது. அப்படி தஞ்சம் புகுந்தாங்க. ஒரு பாறை வந்து அவர்கள் நுழைவாயில அடைத்துட்டு, ஒரு துளி கூட வழி இல்லை, போகவே முடியாது. அப்ப என்ன செய்யறாங்க? அப்ப 3 பேரும் தங்களுக்குள்ள ஒரு மசூரா பண்றாங்க. நாம் என்ன செய்யலாம்னு சொன்னா, இந்த உலகத்தில் வாழ்ந்த காலங்களில் நாம் செய்த நல்லறங்கள் இருக்குமா இல்லையா, அந்த நல்லறங்களை அல்லாஹ்விடம் முன்வைத்து பிரார்த்தனை செய்வோம் என்று நினைக்கிறார்கள். 3 பேர் பேசி முடிச்சுட்டு ஒருத்தர் சொல்றார், இறைவா, நான் உலகத்தில் வாழும்போது என்ன தெரியுமா செஞ்சேன் அப்படின்னு சொல்றார். எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தார்கள். நான் வேலைக்காக போயிடுவேன். வேலைக்கு போயிட்டு ஆட்டினுடைய பாலை கறந்து அவர்களுக்கு கொண்டு வந்து தருவேன். ஒரு பெரிய கூட்டால கொண்டு வருவேன். வயதான தாய் தந்தையர்கள் அவர்கள் குடிப்பார்கள். மீதம் இருக்கும், அதை வாங்கி என்னுடைய குழந்தை, என்னுடைய மனைவி, நான் எல்லாருமே குடிப்போம். ஓரளவுக்கு பசி ஆறிடும், நாங்க எல்லாருமே தூங்கிடுவோம். இப்படித்தான் டெய்லி நடக்கும் ரொட்டீனா என்று அவர் சொல்றாரு. அவருடைய உணவு பாலாக இருந்திருக்காரு. அப்போ ஒரு முறை என்ன செய்யறாரு, பாலோடு வர்றாரு. பார்த்தால் வயதான பெற்றோர் தாய் தந்தையிலும் என்ன செய்யறாங்க, களைப்புல தூங்கிடுறாங்க. பசி மயக்கம் இருக்குமா இல்லையா? நமக்கு இன்றைக்கு 3 நேரம் சாப்பிடும் போதே நம்ம ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குறோம். சர்வசாதாரணமா இரவுலையும் தூங்குறோம், பகலையும் தூங்குறோம். இப்படி எல்லாம் தூங்கக்கூடிய ஆளுகளை பார்க்கிறோம், பல நபர்களை. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, வயதானவர்கள் பசி மயக்கத்துல தூங்கிட்டாங்க. இவர் வர்றதுக்கு முன்னாடியே உடனே என்ன செய்யறாரு, இவரு குழந்தைகள் எல்லாம் உணவு என்று கேட்கிறார்கள். யாருக்குமே தரல. எப்பவுமே என்ன செய்வாரு, தன்னுடைய தாய் தந்தைக்கு தான் முதல் மரியாதை. அதற்கு பிறகுதான் தன்னுடைய குடும்பத்தை பார்ப்பார். அப்ப அவர்கள் அயர்ந்து தூங்கிட்டனால அவருக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து இவரும் பார்த்துட்டே இருந்து, இவங்க எப்ப எந்திரிப்பாங்களோ கொடுக்கலாம், குடிச்சிட்டு நாமெல்லாம் இதை குடிக்கலாம் என்று பார்க்கிறார்கள். அவங்க எந்திரிக்கவே இல்லை, தூங்கிட்டாங்க. இவங்களும் தூங்கிட்டாங்க. அப்ப இதற்காக காத்திருந்து அடுத்த நாள் எந்திரிக்கிறாங்க. அப்ப கொடுத்து அவங்கள குடிக்க வச்சுட்டு, என்னுடைய குடும்பத்துக்கு நான் கொடுத்த இறைவா, என்னுடைய பெற்றோர்களை நான் கண்ணியமான முறையில் நான் நடத்தினேன். இதற்காக எனக்கு வந்து இந்த பெரிய பாறை அடைத்ததா இல்லையா, இதிலிருந்து எங்களை காப்பாற்று என்று அவர் தன்னுடைய தான் உலகத்தில் செய்த அந்த நல்ல காரியத்தை வைத்து, அந்த நல்ல எண்ணத்தில் செய்த அதற்காக இதிலிருந்து எங்களை காப்பாற்று என்று சொல்கிறார். கொஞ்சமாக விலகுது, அவர் தப்பிக்க முடியாது, சிறிது விலகி இருக்கு பாருங்க. அப்ப மறுபடியும் அடுத்தது என்ன செய்யறாரு, இன்னொருவர், அடுத்த நபர் மொத்தம் 3 பேர்ல 2வது நபர் அவர் என்ன செய்யறாருன்னா, என்னுடைய தந்தையின் உடன் பிறந்த மகளை நான் என்ன செஞ்சேன், நான் விரும்பினேன் அவர் சொல்றாரு. அப்ப விரும்பினேன், அவளுக்காக நான் என்ன செஞ்சேன், 100 தினார்கள் சேர்த்து வச்சிருந்தேன். அவரை நான் தவறாக அடைய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் என்னுடைய மனதில் இருந்தது. அப்போ வந்து அவங்களுடைய குடும்பத்துல அவருடைய தந்தை தாய் உடல்நல சரியில்லாம ஆச்சு. அப்ப அவருடைய என்ன செஞ்ச, அவங்களுடைய வைத்திய செலவுக்காக என்னிடம் அவர் வந்து காசு வேண்டி பணம் வேண்டி வந்தார். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நான் உன்னை தவறாக பயன்படுத்துவேன், நீ சம்மதித்தால் நான் இந்த பணத்தை தருவேன். ஒரு நெருக்கடியை கொண்டு வர்றார். இப்படி நெருக்கடியை கொண்டு வரும்போது அந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, வேற வழி இல்லாம சரி என்று, அதாவது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவருடைய உடல் இதற்காக சிகிச்சைக்கு பணம் தேவையா இல்லையா, வேற வழி இல்லையே என்று சொல்லிவிட்டு ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த நிலையிலும்
அவருடைய மனதில் என்ன ஒரு எண்ணம் வருகிறது? ஆனா அல்லாஹ்வும் இறை தூதரும் காட்டிய அந்த வழிக்கு மாற்றமாக தவறான ஒரு பாவமான காரியத்தை நாம செய்கிறோம் என்று சொல்லி அந்த நேரத்தில் கூட என்ன சொல்றாங்க? நீ அல்லாஹ்வை அஞ்சிக்கோ என்று அந்த அவரை பார்த்து சொல்றாங்க. இந்த 3 நபர்ல ஒருத்தர். உடனே அவர் என்ன சொல்றாரு? அல்லாஹ்வுடைய பெயரை கேட்டவுடன் அந்த பாவத்திலிருந்து நான் மீண்டு வந்து விட்டேன். அவ்வளவு தூரம் போனேன், பக்கத்துல கூட போயிட்டேன். இருந்தாலும் அந்த பெண் என்னை எச்சரித்த காரணத்தினால் அல்லாஹ்விற்கு பயந்து நான் வந்து விட்டேன். இறைவா, உலகத்தில் நான் இப்படி ஒரு தவறு செய்ய முற்பட்டேன். இதற்காக, இந்த ஒரு நல்ல எண்ணத்திற்காக, அவனுடைய பெயரை கேட்டவுடன் இறை அச்சத்துக்காக வெளியில் வந்தனா இல்லையா? இந்த ஒரு நல்ல எண்ணத்திற்காக என்னை இதிலிருந்து காப்பாற்றுது என்று சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் வழங்குது. அடுத்ததாக ஒரு நபர் என்ன செய்யறாரு சொன்னா, ஒரு நபரை வேலைக்கு ஆளாக சேர்க்கிறார். ஒரு கூலி வேலைக்கு ஆள செய்கிறார். இந்த கேழ்வரகு, இந்த உணவுப் பொருள் தருவதற்காக உனக்கு வந்து ஒரு குண்டா நிறைய, ஒரு சட்டி நிறைய நான் வந்து உணவுப் பொருளை தரேன், என்னுடைய ஆடுகளை மேய்க்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு கூலி வேலைக்கு சேர்த்துறாரு. அவருக்கு அந்த வேலை முடித்தவுடன் அந்த கூலியை கொடுக்குறாரு. அவருக்கு ஏதோ ஒரு மன ரீதியில வாங்கல, அவர் வேணான்ட்டு போயிட்டார். எனக்கு வேணாம் விடுங்க அப்படின்ட்டு போயிட்டார். அந்த கூலியுடைய அந்த வச்சிருப்பாரா இல்லையா, அந்த உணவுப் பொருள், அதை வைத்து அதை விற்று அதன் மூலியமாக ஒரு சில ஆடுகள் வாங்கி, ஆடு மேய்ப்பறவை வாங்கி, இப்படி எல்லாம் செஞ்சு அதன் மூலியமாக அந்த பொருளாதாரத்தை பல்கி பெருக செய்யறார். பிற்காலத்தில் பல ஆண்டுகள் கழித்து அவர் வந்து நிற்கிறார். யார்கிட்ட? இவர்கிட்ட வந்து, ஒரு காலத்துல நான் உங்கள்கிட்ட வேலை செஞ்சேன், நம்மள்ட்டே நம்ம சொல்றோமா இல்லையா, யாராவது ஒருத்தர் வேலை செஞ்சுட்டேன், உங்கள்கிட்ட நான் சம்பளம் வாங்காம விட்டுட்டேன், ஒரு 500-1000 ரூபாய் வரும் கொடுங்க அப்படின்னு சொன்னா ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சோம் கொடுப்போமா இல்லையா? அதே போன்று அவர் வந்து கேட்கிறார். இங்க உலகத்தில் நாம் என்ன செய்வோம்? சர்வசாதாரணமா ஏமாத்திட்டு போயிடும். நீ எப்பவோ செஞ்ச, அது எத்தனை ஷிஃப்ட் என்ன யாருக்கு தெரியும், நீ எவ்வளவு செஞ்ச, 1 நாளா 2 நாளா, அதெல்லாம் ஞாபகத்துல இல்ல, நோட்டு எல்லாம் தொலைஞ்சிருச்சு என்று சர்வசாதாரணமா கடந்துடுவோம், ஏமாத்தத்தான் பார்ப்போம். ஆனால் அவர் என்ன செய்யறாருன்னா, ஆமா நீ ஒரு காலத்துல இப்படி வேலை செஞ்ச, உன்னுடைய கூலியை எடுத்து வச்சிருக்கிறேன் பார், உன்னுடைய கூலி இதுதான் சொல்லி காட்டுறாரு. பல ஆடு மாடுகள்லாம் மேயக்கூடிய ஒரு மந்தை இருக்கு. அவருக்கே ஆச்சரியமா போச்சு. என்னை பார்த்து என்ன கேலி கிண்டல் பண்றியா? நான் உன்கிட்ட செஞ்சது சின்ன வேலை, அதற்குண்டான கூலி சின்னதா கொஞ்சமா தான் இருக்கும். ஒரு உணவுப் பொருளை தரேன்னு தான் சொன்னேன், இந்த கேழ்வரகு இதுக்குண்டாலதான் தரேன்னு சொல்லியிருந்தேன், இவ்வளவுதான் தரேன்னு. நீ எப்படி ஆடு மாடுகள்லாம் மந்தை தர்ற என்று அவர் கேட்கிறாரு. நீ வேண்டாம் என்று மறுத்து சென்ற போது இதை வைத்து இதை விற்று இதில் வரக்கூடிய பணத்தில் நான் இப்படி மந்தைகள்ல ஒரு சிலது வாங்கினேன், அது பல்லியை பெருகிச்சு, அதை மேய்ப்பவர் முதற்கொண்டு எல்லாத்தையும் வாங்கி இப்படி பெரிய பண்ணையாக உருவாகிருச்சு, அதனால் நீ இதை எடுத்து செல் என்று சொன்னார்கள். அவர் அப்படி எடுத்து சந்தோஷமா எடுத்துட்டு போறாரு. அப்ப சொல்றாங்க, இறைவா, இதை வந்து உன்னுடைய திருமுகத்துக்காகத்தான் முன்னிலைப்படுத்தி தான் நான் செஞ்சேன், அவருக்கு சரியான கூலியை நான் கொடுக்கணும் என்பதற்காக இறை அச்சத்தோடு நான் நடந்துகிட்டேன் என்று அவர் முன்வைத்து இந்த விஷயத்தை சொல்லி அல்லாட்ட பாவம் பண்ணி கேட்கிறார். இறைவா, இந்த குகையினுடைய இந்த வாயிலை வந்து எங்களுக்காக நீ தர, நான் உலகத்தில் வாழும்போது என்னிடம் வேலை செய்த வேலையாளுக்கு சரியான கூலியை கொடுத்தேன் என்று அவர் சொல்றார். சிந்திச்சு பாருங்க. அப்ப எப்படி உடனே முழுமையாக திறந்தது என்று நாம் அந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். அப்ப உலகத்திலேயே நாம் வாழக்கூடிய நேரத்தில் நாம் சரியாக நடந்தால் அல்லாஹ் நம்மளுடைய பிரார்த்தனையை அங்கீகரிப்பான் என்கின்ற இந்த விஷயம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருந்து அதன் மூலியமாக செயலும் சரியாக அமைந்தால் உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி நமக்கு ஒரு சுபமான வாழ்க்கை இருக்கிறது என்று இந்த விஷயம் உணர்த்துகிறது. அப்ப என்ன, உலகத்தில் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் அதில் ஒரு நல்ல எண்ணம் இருக்க வேண்டும். அந்த எண்ணம் இருக்க வேண்டும், நல்லதுதான் நாம் செய்ய போறோம் என்கின்ற அந்த எண்ணம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஹதீஸ்ல உணர்த்துகிறது. இன்னும் இது சம்பந்தமாக ஏராளமான செய்திகளை நாம பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த எண்ணம் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போருக்காக அழைக்கிறார்கள் மக்களை எல்லாம், நீங்க எல்லாம் போருக்கு வாங்க என்று அழைக்கிறாங்க. அப்போ ஒரு போருக்காக போறாங்க. அப்ப போருக்காக போகும்போது ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, தங்களுடைய வேலை இன்னும் பிற விஷயத்திற்காக ஊர்லயே தங்கி விடுகிறார்கள், மதீனாலையும் தங்குறாங்க. அப்போ அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்களுடைய அந்த வேலை அலுவலம் இருக்குதா இல்லையா, அதை தவிர அவருடைய எண்ணமெல்லாம் இந்த போரில் கலந்து கொள்ளணும் என்கின்ற ஒரு சிந்தனையில் தான் இருந்தது. அதனால் அவர்களுக்கு அந்த எண்ணத்திற்குண்டான கூலி கிடைக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப நாமளே என்ன செய்வோம், ஒரு ஸ்கூலுக்கு போறோம் அல்லது இன்னும் ஒரு விஷயத்திற்கு போறோம்னு சொன்னா வேற எதுக்காவது உள்ள போகணும்னு ஒரு சிந்தனையில் இருந்திருக்கும். ஆனா அது நடக்கலையேன்னு இங்கே உட்காந்து வருத்தப்பட்டு இருப்போம், இதை செய்யலையே பிடிக்கலையே என்று. அதே தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க,
ஒரு நல்ல விஷயத்திற்காக என்னால் செயல்பட முடியலையே என்று நாம் நினைச்சிட்டு இருப்போமா இல்லையா? அது கூட நன்மைதான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னும் பாருங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க சொன்னா, ஒரு படையினர் காபாவின் மீது படையெடுப்பார்கள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப வெட்ட வெளியான ஒரு பூமியில் அவர்கள் இருக்கும் போது காபாவின் மீது படையெடுப்பாங்க ஒரு கூட்டம். ஆனால் அவர்கள் எந்த ஒரு இடமும் இல்லாம, ஊர் எதுவுமே இல்லாத ஒரு வெட்ட வெளியில் இருப்பார்கள். அப்படி வெட்ட வெளியில் இருக்கும் போது கடைசி நபரிலிருந்து முதலாவது நபர் வரையிலும் பூமிக்குள் புதைந்து போவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்ப இது செய்தியை கேட்டுட்டு இருக்கக்கூடிய அவங்க என்ன கேட்கறாங்கன்னா, சகாபாக்கள், அல்லாஹ்வின் தூதரே, கடைசி நபர்ல இருந்து முதல் நபர் வரையில போவாங்கன்னு சொல்றீங்களே, அப்ப அவங்க இருக்கக்கூடிய பகுதியில கடைவீதி இன்னும் பிற விஷயங்கள் இருந்து அதில் இருக்கக்கூடியவர்களும் நல்லவர்களும் இறந்து போவாங்களா இல்லையா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. இது ரசூலுல்லாஹ் அவர் கேட்கிறார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா எல்லாமே தான் போவாங்க, ஆனால் அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப எழுப்பப்படுவார்கள். இப்ப நம்ம வயநாட்டுல பார்த்தோமா இல்லையா, பிரம்மாண்டமான ஒரு பூகம்பம். ஒவ்வொருவருடைய மனதிலும் அந்த மரண பயத்தையும் அந்த எண்ணத்தையும், உலகத்தினுடைய ஆசை, மோகம், காசு, பணம், இப்படி அத்தனையும் கிளி தெரிந்த ஒரு சம்பவம் என்று சொன்னால் அது அந்த வயநாடு தான். அப்படி ஒவ்வொரு காட்சியும் மனிதனுடைய மனதை கலங்கடிக்க செய்யதான் இருந்தது. அதை பார்த்து அப்படி சிந்திக்காத, அழுகாத உள்ளங்களை எல்லாம் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு ஒவ்வொரு உடல்களும் எப்படி சின்ன சின்ன பீஸா கறித்துண்டா தான் எடுத்தாங்க. அந்த அளவிற்கு ஒரு படுபயங்கரமான இந்த நூற்றாண்டிலேயே மிகப்பெரிய ஒரு சம்பவம் என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு நடந்த அந்த சம்பவத்தில் நமக்கு பல படிப்பினைகள் இருக்கு. அதைத்தான் ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொல்றாங்க. இப்படி எல்லாமே மூத்தா போனாங்களா இல்லையா? நாம நினைப்போம் அந்த பகுதியில் ஏதோ கெட்டது செஞ்சிருப்பாங்க போல, அந்த பகுதியில ஏதோ நடந்திருக்கு போல, அப்படி இப்படின்னு நம்ம நிறைய சொல்லுவோம். ஒரு ஒப்பீனியன் சொல்லுமா இல்லையா, கருத்துக்கள் ஏதாவது செஞ்சிருப்பாங்க, டூரிஸ்ட் பிளேஸ் ஏதாவது ஒரு பண்ணியிருப்பாங்க, போதைப் பொருள் அல்லது இப்படி ஏதாவது சொல்லிட்டே இருப்போம் நம்மளுடைய வாய்க்கு தகுந்த மாதிரி. ஆனால் இந்த விஷயத்து இந்த ஹதீஸ்ல என்ன வருது, நல்லவர்கள் போனாலும் சரி கெட்டவர்கள் போனாலும் சரி அவர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப என்ன, அவர்கள் நல்லவர்களாக இருந்து நல்லது செய்தவர்களாக இருந்தால் அந்த நல்லெண்ணத்தோடு மறுமையில் அந்த நல்லதற்காக எழுப்பப்பட்டு அப்புறம் விசாரணை நடைபெற்று சொர்க்க நரகம் கொடுக்கப்படும். அப்ப இந்த நிலையில் நாம நினைச்சு பார்க்கணும், உலகத்தில் நாம என்ன செய்தாலும் சரி என்ன எப்படி இருக்கணும், நல்ல எண்ணங்களை உள்ளவர்களாக, நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய முதல் உரை முதல் உரையிலே இன்னும் சம்பந்தமாக ஒரு சில செய்திகளை பார்த்தோம். இன்னும் இது சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்தி சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய தந்தை யஸீத் தர்மம் செய்வதற்காக பள்ளிக்கு போவாங்க. அங்கு ஒரு நபர் எப்பவுமே இருந்திருப்பாரு, அவருக்கு அருகில் கொண்டு போய் தர்மத்தை வச்சுட்டு வந்துருவாங்க, அவர் அதை எடுத்து பயன்படுத்துவாரு. இப்படி தொடர்ந்துச்சு. நான் ஒரு தடவை அதை பார்த்தேன். என்னுடைய அத்தா கொண்டு போய் வைக்கக்கூடிய அந்த தர்மத்தை நான் போய் பக்கத்துல உட்காந்து அதை எடுத்துட்டு வந்துட்டேன். உடனே எடுத்துட்டு வந்தோடனே, நீ எதற்காக இதை எடுத்தேன்னு சொல்லி அத்தாவுக்கு மோனுக்கு சண்டை வருமா இல்லையா? சண்டை வருது. உடனே இந்த செய்தி என்ன செய்யறாரு, மகன் நான் ரசூல்லாட்ட போறேன் இந்த செய்தியை கொண்டுட்டு அப்படின்னு ரசூல்லாட்ட அந்த செய்தியை கொண்டுட்டு போறான். அந்த செய்தியை கொண்டுட்டு போன உடனே
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, உன்னுடைய தந்தை செய்த அந்த தர்மம் உனக்கு தான் உரியது, அதை நீயே வைத்துக் கொள்ளலாம், தவறு கிடையாது என்று சொல்றாங்க. நான் அதை அவர் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டேன் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த இடத்துல ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, தவறு கிடையாது என்று அந்த இடத்துல வந்து நீ எண்ணிய நன்மை உனக்கு கிடைக்குங்கிறாங்க. யாரு? தந்தை எப்பவுமே என்ன செய்வாரு, அந்த ஏழைக்கு கொடுக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்திருக்குமா இல்லையா, இந்த ஏழைக்கு தான் போய் சேரணும், இன்னைக்கு என் மகன் எடுத்துட்டானே என்கின்ற ஒரு ஆதங்கத்துல அது பிரச்சனையாவே வருது. ஆனா ரசூல்லா என்ன சொல்றாங்க, அவருக்கு அது விட்டுருப்பாங்க, அந்த தர்மத்தை விட்டுரு, ஆனா நீ நினைச்ச பத்தியா ஒரு ஏழைக்கு போகணும்னு, அந்த ஏழைக்கு போக வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் உனக்கு கிடைத்துவிடும் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம உலகத்துல பார்ப்போம், எத்தனையோ நபர்களை பார்ப்போம், கை இழந்து கால் இழந்து அல்லது வந்து அதை போன்று நடித்தெல்லாம் காசு வாங்குவாங்க. உலகத்துல பார்க்கிறோம், பல வீடியோக்கள்லாம் பார்ப்போம். அப்படி ஊனமான மாதிரி நடிக்கிறாரு ஒரு வீதியில, இன்னொரு வீதியில வந்து நேரம் நின்று நடக்கிறாரு. ஏன்னா இப்படி எல்லாம் பண்றான், இவனுக்கெல்லாம் போய் நம்ம காசு கொடுக்கலாம்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் திருப்பூர்ல ஒரு ட்ரெண்ட் என்னன்னு சொன்னா, பல கம்பெனிகளில் அதிகமாக இந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லாம் யாசனை பல நபர்கள் வருவாங்க, உடல் திடகாத்திரத்தோடு இருப்பாங்க. அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னா, கம்பெனிக்கு வேலைக்கு வந்துடலாம்ல, நீ எதுக்கு இப்படி எல்லாம் போய் பேச்சு, இப்படி சர்வசாதாரணமா கேட்போம், ஒவ்வொருத்தரும் கேட்போம், நானும் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்போம், எல்லாருமே கேட்போம். அப்ப என்னன்னா ரசூல்லா என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல தர்மம் நாம கொடுக்கிறோம், அதற்குண்டான கூலி அல்லாட்ட கிடைச்சிடும். அவன் ஏமாத்தனா, மோசடி பண்ணா, இப்படி எத்தனை நடந்தாலும் சரி, அது என்ன ஆகும், அது அவனுக்குரியது, அவன் செஞ்ச செயலுக்கு உரியது என்று ரசூல்லா அப்படி பிரிக்கிறாங்க. நான் உலகத்தில் ஒரு ஏழைக்கு கொடுக்கணும், இவரு சிரமப்படுறாரு இவருக்கு கொடுக்கணும், கஷ்டப்படுறாரு இவருக்கு கொடுக்கணும் என்கின்ற அந்த எண்ணத்துல கொடுத்தனா இல்லையா, அதற்குண்டான கிரெடிட் என்ன ஆகும், எனக்கு கிடைச்சிடும். இவர் ஏழைக்கு தான் கொடுத்தாரு அல்லாஹ் என்று பதிவு செஞ்சிருவான். மறுமையில் அதற்குண்டான ஒரு நற்பலன் கிடைச்சிடும் என்று மார்க்கம் சொல்லுகிறது. அப்ப உலகத்தில் யாரு ஏமாத்தினாலும், யாரு மோசடி பண்ணாலும், யார் அநியாயம், அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. நாம் என்ன செய்யணும், அந்த பொருளாதாரத்தை கொடுக்கணும், தர்மம் செய்யணும், அந்த நல்ல எண்ணத்தோடு செய்யணும் என்கின்ற ஒரு நிலைதான் இந்த ஹதீஸ்ல தெரிகிறது. இன்னும் பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒரு செல்வந்தர் என்ன செய்யறாரு, தர்மத்தை கொண்டு போய் கொடுக்கிறாரு. தர்மத்தை கொடுத்த உடனே அந்த மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, இன்றைக்கு வந்து தர்மம் செய்யப்பட்டதா இல்லையா, இந்த தர்மத்தை யாருக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு பார்த்தா ஒரு திருடங்கையில் கொண்டு போய் கொடுத்திருக்கிறாங்க என்று மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. தர்மம் செஞ்சுட்டாரு அவரு, அடுத்த நாள் பேசிக்கிறாங்க மக்கள்லாம், இது திருடங்கைக்கு போயிருச்சு அப்படின்னு. உடனே அவர் என்ன செய்யறாரு, திருடன்கிட்ட போனாலும் பரவாயில்ல, அவனை திருடி பிழைக்கிறவன், அவன்கிட்ட போனாலும் பரவாயில்ல, நான் தர்மம் மறுபடியும் செய்யத்தான் செய்வேன் என்று சொல்லி முடிவு எடுக்கிறார் அவர். மறுபடியும் அடுத்த நாள் என்ன செய்யறாரு, போய் தர்மம் செய்யறாரு. அந்த நேரத்துல அந்த தர்மம் யாருக்கு போகுது, ஒரு விபச்சாரிக்கு போயிருச்சுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஒரு விபச்சாரிக்கு போய் கொடுத்துருக்கிறான், அவளே வந்து தப்பு பண்ணி காசு சம்பாதிக்கிற ஒரு ஆளு, அவளுக்கு போய் கொடுத்துருக்கிறாப்ல இந்த ஆளு என்று பேசிக்கிறாங்க. மறுபடியும் என்ன செய்யறாருன்னா, அதை விடமாட்டேன், மறுபடியும் நான் தர்மம் செய்யத்தான் செய்வேன் என்று அவர் மறுபடியும் போய் என்ன செய்யறாரு, மறுபடியும் தர்மம் செய்யறாரு. யாருன்னு பார்த்தா ஒரு பணக்காரனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாரு, தர்மம் செஞ்சுட்டாரு. அவர் மறுபடியும் பார்த்தா என்ன, பணக்காரனுக்கு கொண்டு, அவனே செல்வந்த, அவனுக்கு போய் கொடுத்துருக்கிறாப்ல, என்னப்பா இந்த ஆளு அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க. அப்பதான் ஒரு நபர் வந்து சொல்றாரு அவர்கிட்ட, நீ கொடுத்த அந்த செல்வம் இருக்குதா இல்லையா, அந்த செல்வம் ஒரு திருடனை திருட தேவையில்லை, உனக்கு உலகத்திலேயே திருடாமல் பொருளாதாரம் கிடைக்கும், அதே நேரத்தில் இந்த பொருளாதாரத்தின் மூலியமா அவன் திருடு தொழிலே விடுவதற்குள்ளான ஒரு வாய்ப்பாக அமையும் என்று சொல்லி ஒருத்தர் வந்து சொல்றாரு. யாரு, இந்த தர்மம் கொடுத்த நபர்கிட்ட. அதே நேரத்தில் நீ விபச்சாரிக்கு போய் பணம் கொடுத்தியா இல்லையா, இதனால் அவள் இந்த விபச்சார தொழிலையே விடலாம், ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்படி உலகத்துல நாம வந்து ஏழ்மையா இருக்கிறோங்கிற அந்த விஷயத்தை சொல்லி, சிரமப்படுறோம் கஷ்டப்படுறோங்கிறத சொல்லி அதன் மூலியமாக பொருளாதாரத்தை வாங்கலாம் மக்கள்கிட்ட, இப்படி ஒரு கேவலமான தொழிலை செய்ய தேவையில்லை என்று அவள் முடிவு செய்வாள் என்று அவர் சொல்றாரு. அதே நேரத்தில் நீ ஒரு பணக்காரனுக்கு கொடுத்தியா இல்லையா, அப்ப பணக்காரனுக்கு போயிருச்சு இந்த காசு, இதுல நன்மை இல்லை பாயிலா இல்லை நீ நினைக்க தேவையில்லை, அவனிடம் இருக்கக்கூடிய அந்த கஞ்சத்தனம் இருக்குமா இல்லையா, ஆனா இவன் தானம் தர்மம் செய்யறான், அந்த பணத்தை நாம வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறவன், நாம ஏன்டா 4 பேருக்கு செய்யல என்கின்ற ஒரு எண்ணத்தை தூண்டலாம், தர்மம் செய்ய வைக்கலாம் என்று அவர் சொல்றார். அப்ப அந்த எண்ணம் இருக்குதா இல்லையா, உலகத்தில் நாம கொடுப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணம், அந்த நல்ல எண்ணத்திற்குத்தான் இந்த கூலி என்றே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த நிலையிலிருந்து நம்மளுடைய அனைத்து செயல்களும் அனைத்து நடவடிக்கைகளும் எதன் அடிப்படையில் நடக்கிறது என்று பார்த்தால் அந்த எண்ணம் தான். ஒவ்வொரு விஷயத்திலுமே அந்த எண்ணம் தான் வந்து நிற்கிறது. அதனால் அந்த எண்ணத்தை உலகத்தில் வாழும் போது இகலாசாக உல தூய்மையாக நாம் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக மாற வேண்டும்.
உலகத்துல தொழுவோம், நோன்பு வைப்போம், இப்படி ஜக்காத்து கொடுப்போம், இப்படி எத்தனையோ இருக்கட்டும். அதே நேரத்தில் ஒவ்வொரு செயலும் அழகாக நல்லதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த எண்ணங்கள் சரியாக இருக்கணும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே இல்லையா? அதன் அடிப்படையில் நாம் ஒவ்வொருவரும் நம்மளுடைய எண்ணங்களை சரியாக நல்லபடியாக அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அல்வானா என்று கூறிக்கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிர்